பாத்தீங்களா? பார்க்கலையே. பயமா இருக்கு சாமி. சித்தி எப்படி அடிக்கும் தெரியுமா உனக்கு? நான் திருடாததுக்கே என்ன போட்டு அடி அடி நடிச்சுது. கை கால்லாம் அழுத்துறாது சாமி. நான் ஓடணும், விளையாடணும். என்ன மன்னிச்சது சாமி. நான் பயத்துல எடுத்துட்டேன். இதுல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்திடு சாமி. நான் இனிமேல் திருடவே மாட்டேன். பயமா இருந்துச்சுக்கா, அதான் குடலை பிடிங்கி சாமி கிட்ட வச்சுட்டேன். ஐயோ, உண்டியலோட யாராச்சும் பார்த்தா என்ன ஆகுறது? வா. எங்க தம்பி உண்டியல காணோம்? தெரியலக்கா, இங்கதான்க்கா வச்சேன். கா சிட்டை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கக்கா. சிட்டை நில்லு. என்ன என்ன நீ பண்ணி போயிட்டு இருக்கற? உன் வீட்டு உண்டியல உன் வீட்டுல தானே வைக்கணும். நீ தான் வீட்ல இருந்து உண்டியல் திருடியா? நான் திருடல. அப்புறம் நானே இன்னைக்கு நீ மந்திரம் வைக்கிறத பார்த்து பயந்துட்டா நான் ஏன் திருட போறேன்? நான் திருடல. அப்புறம் எப்படி உன் கையில உண்டியல் வந்தது? நீ பாட்டுக்கோ திருநவங்க கை காலெல்லாம் இழுத்துட்டு போட்டுன்னு மந்திரம் போடுற. யார் மேல வேணாலும் நீ மந்திரம் வச்சிருவியா? எல்லாத்துக்கும் படி எடுக்கிற சாமிக்கு கை கால் இழுத்து போச்சுன்னா என்ன பண்றது? சாமி பாவம் இல்ல? மந்திரம் வைக்க மந்திரம். நானா இருந்ததால சாமியை காப்பாத்தினா? பொம்மி, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? முட்டை மந்திரம் எல்லாம் வச்சிட்டு இருக்கிற. அப்படியெல்லாம் மந்திர மயம் எல்லாம் பண்ணாத. வர்றேன் நானு. இவன் ஆறாவன் நான் போன்னு சொன்னா இவன் ஒருத்தம் பண்ணிட்டு இருக்கான். உண்டியல் கட்டிச்சு போங்க. கேத்தவளுக்கு தான் தெரியும். பாப்பா, என்ன கங்காணி, நான் தினமும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 30ஆம் தேதி. நீ இப்போ கொடுத்தாலும் நான் ராவோட ராவா ஊரில் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். சொல்ல மறந்துட்டேன்பா. முதலாளி ஃபோன் பண்ணியிருந்தாரு. நாளைக்கு தான் முதல் நாள் வெட்டான். நாளை மறுநாள்லேருந்து ஆளை வேறு ஸ்ட்ரைக்கான். ஒன்று வேணால் செய்கிறேன். இது வரலும் வெட்டுறதுக்கான பணத்தை வேணால் நாளைக்கு தரேன், வந்து வாங்கிட்டு போ. என்னையா கடைசி நேரத்தில் இப்படி சொல்கிற? நான் ஒன்றைத்தானையா நம்பிக்கிட்டு இருந்தேன். என்னென்ன பண்ண சொல்கிறேன் தவிர, அதனால தானே பழைய பாய்க்கெல்லாம் கழிக்காமல் தரேன்றேன். பணத்துக்கு நான் இது பணத்துக்கு கொஞ்சம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கூட, எப்படியாவது புரட்டி கூடங்க கங்காணி. நீ மனசு வச்சுன்னா ஏதாவது பண்ணலாம். ஆஹா, என்னால் ஒன்றும் முடியாது. இதுதான், நீ கிளம்பு. நீ நான் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் அவங்க அது ஆறுமுகத்துக்கு. காசு சேர்ந்துருச்சாக்கா? 18,000. சின்னவனுடைய மோதிரத்தை வச்சா ஒரு 3000 ரூபாய் வரும். மோதிரம் வாங்கிடலாமாக்கா? இந்தா. சரவணா, சொல்லுக்கா. இப்போ கொஞ்சம் காசு தேவைப்படுது. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? கையில் எதுவும் இல்லையாக்கா? ஓனர்கிட்ட வேணா ஒரு 5 ரூபா வரைக்கும் கேட்கலாம். அப்படியா? சரி, அப்போ கிடைச்சிச்சுன்னா போய் அத்தை கிட்ட கொடுத்துட்றியா? கொடுத்துறேன்க்கா. சரி, 5000 ரூபாய் தேருங்கிறான்.
24/5/29. என்ன அண்ணா நேரம் இல்லை, நாளைக்கு முதல் நாள் வெட்டி முடிஞ்சு ஊருக்கு வர்றேன். சரிப்பா. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளவு? 10,000 ரூபா வேண்டியிருக்கு. என்னப்பா பணம் அவ்வளோ இருக்காதாப்பா? வேணா ஒரு 2 ரூபா இருக்கும். 2000 இருந்தாலும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நாளைக்கு வாங்கிக்கிறியா? சரி சித்தப்பா. 29/2 31,000 ரூபா ஆயிடுச்சு. மீதி சித்தி நாளைக்கு வந்துரும்ல. எங்கேயாவது போயிடலாமா? பச்சையவ ஹலோ, யாரு? நான் சிட்டு பேசுறேன். பச்சிமா அம்மாவா? இதோ ஒரு நிமிஷம் கொடுக்குற. பச்சிமாட்ட கொடுக்குற. பச்சிமா, உங்க அம்மா பேசுறாங்க, பேசு. அம்மா பேசுறாங்க, பேசு. உங்க அம்மா பேசுறாங்க, பேசு. உங்க அம்மா பேசுறாங்க, போன்ல பேசு, பேசு. மா 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 மா, ஏன் அழுற? ஏன் அழுற? என்ன ஆச்சு? என்னக்கா ஆச்சு? ஏன் அழுற? அம்மா என்ன சொல்லுது? மா அழுவாதக்கா. ஏன்க்கா அழுற? மா நிறுத்து. சரி, பார்த்து நான் போயிட்டு வா.
ஐயே ஐயே கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாடா. எங்க ஆயாவை காணோம்? வாயா, பணம்லாம் அமுத்திட்டியா? ஒரு வழியா அமுத்திடலாமா. இந்த சின்ன பையிட்ட மோதிரம் இருக்குல்ல, ஆமா, அதை அடமானம் வைக்கணும். அப்புறம் நம்ம சித்தப்பா வெத்தலைப்பட்டி கிழவரு, அவர் ஒரு 2000 ரூபா தரேன் இருக்காரு. ஒரு வழியா அமுத்திடுவோமா? இரு. சரவணே 5000 ரூபா கொடுத்தா நம்ம சரவணன் எனக்கு ஒரு 1000 ரூபா வரும்ல, அதோட சேர்ந்து 6000 ரூபா இருக்கு. கணக்குத்திட்ட ஒரு 500 ரூபா கேட்டிருக்கேன். இருந்த போய் வாங்கிட்டு வரேன். சரிம்மா. இந்த 500 வந்துச்சுன்னா அவர் கொடுக்குற 2000 சேர்த்தா சரியா இருக்கும். அண்ணாதுரை வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். போனை எடுக்காத. எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, என்ன ஆனாலும் காசு கொடுக்க மாட்டேன். எப்படி இருக்கீங்க? சேட்டையெல்லாம் பண்ணலையே? என்ன கமலம் அதுக்குள்ள வந்துட்டேன்? நீங்க இப்படி வந்த உடனே காசை கொடுத்து எங்களையும் அனுப்பிச்சு விட்டாங்க. கமலம், இந்த வெத்தலைப்பட்டி கிழவன் ஒரு 2000 ரூபா கொடுக்குறேன்னாருல, நான் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் போய் என்ன நேரில் பார்த்து கேட்டு வந்துடுறேன். இந்த வந்துடுறேன். என்னையா? என்ன? என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இப்ப வருவேன், அதுக்குள்ள இதெல்லாம் சுத்தமா இருக்கணும். இல்லனா பாரேன். உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இப்படி செல மாதிரி நின்னுட்டு இருக்க? ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? நான் வரேன்.
போ. இந்த வரேன். இந்தாயா. ம் சரி சரியா? சரி வரேன். ஆ. இந்த சித்தப்பா. அண்ணாதுரை. என்ன சித்தப்பா எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை எடுக்கவே இல்லையே. ஃபோனே வரலையாப்பா? ஃபோன் வரலன்னா சரி பரவாயில்ல, எனக்கு பணத்தை கொடுங்க, அதுக்காகத்தான் ஓடி வந்திருக்கேன். கைக்கு பணம் வரல. இன்னைக்கு ஒரு பொழுது, நாளைக்கு வாங்கிக்கலாம். என்ன சித்தப்பா சொல்கிற? ஃபோனில் இன்னைக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னதுனால தானே ஓடி வந்திருக்கேன். இப்போ பணம் இல்லைன்னு கடைசி நேரத்தில் சொன்னால் என்ன அர்த்தம்? இரு செத்த இது சித்தப்பா ஏண்டி கொடுத்துடலாமா? அவனை பார்க்கவே பாவமா இருக்கு. சும்மா இருக்க மாட்டீங்களா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அவங்க பொருள் கொடுக்கவே யோசிப்பாங்க. நீங்க வேற பணம் கொடுக்கணுங்கிறீங்க. செவ்வாய் வெள்ளியில பணம் கொடுத்தா ஸ்ரீதேவி எப்படி வீட்ல வந்து தங்கும்? வெளியே யாருக்கையாவது வாங்கிட்டோம், இல்லன்னு சொல்லி அனுப்புங்க. அண்ணா பாலையாண்ணா. என்ன அண்ணாதுரை? ஒன்றும் இல்லை, ஒரு 2000 ரூபா கிடைக்குமா? இல்லையேப்பா. கொஞ்சம் பாருங்களேன், ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணா நல்லா இருக்கும். கொடுக்க மாட்டேன். இல்லப்பா. மனுஷனா பிறந்தா வெக்கம், மானம், சூடு, சொர்ணம், ரோசம் இதில் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும். உன் வீட்டுக்காரனுக்கு எதுவுமே இல்லையே. இப்படி கடை வாங்கி சோறு திங்கிறதுக்கு குடும்பத்தோட தூக்கில் தூங்கி சாவலாம். இவங்ககிட்ட கடனை கொடுத்துட்டு வாங்குறதுக்கு நம்புற பாடு. வர்ற வட்டி காசு வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றி அலையறதுக்கே சரியா போகுமா? காசு வாங்க தான் போயிருக்காரு. எங்க ரிசர்வ் பேங்குக்கா? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. அவர் வந்ததும் காசு தரோம், வாங்கிட்டு கிளம்புங்க. வாங்கிட்டு கிளம்புறது என்ன? மொத்த காசையும் தூக்கி ரோட்ல இருக்க பொறுக்கிட்டு போறேன். எனக்கு தேவை காசு தான். என்ன என்ன என்ன? வாங்க, முதல்ல காசை தூக்கி அந்த ஆள் கிட்ட கொடுங்க, வாங்கிட்டு கிளம்பட்டும். இது நானு இந்த ஆரம்பம் ஒரு 2 ரூபா குறையுது. கிளம்பு, நான் பின்னாடி வந்து தந்துடுறேன். இது எனக்கு தெரியுயா, நீ இப்படித்தான் பண்ணுவேன்றது எனக்கு நல்லா தெரியும். என்னமோ பெருசா பேசுன, போய் மூட்டை கட்டி தூக்கிட்டு வரதுக்கு போயிருக்காருன்னு. இந்த ஆளுக்கு அவ்வளோலாம் வக்கு கிடையாதுமா. இந்த மாதிரி 10 பைசா குறைஞ்சதுனால நான் இந்த இடத்துல இருந்து நவுறதா இல்லை. எதுல இருந்தது கிளறி எடுத்த மாதிரி போய் இந்த ஆட்ட போய் வாங்கின வர்றேன். உன் தலை அடமானம் வச்சா இந்த ஆள் காசை மூஞ்சில கிடாச்சுதான். தேவையா இந்த அவமானம்? எனக்கு தேவையா? என் காசை கொடுத்துட்டு நான் உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பேச்சு வாங்கிட்டு இருக்கணும்ல. இதெல்லாம் சரியா வராதியா. நீ போட்டு எடுத்துட்டு கிளம்பு, நான் வீட்டில் எடுத்து போட்டுறேன். ஐயோ, ஒன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதியா. ரோட்டில் நிறுத்தினாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். பா கொஞ்சம் இரேன். பாப்பா எங்கடா போற? உள்ள அலிபாபா குகையிலேருந்து பொண்ணு பொருளும் அள்ளிட்டு வர போறாங்க உன் பொண்ணு பிள்ளையும். என்ன ஆறுமுகம் 2 ரூபாய்க்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறா? இந்தா குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்றதுக்காக வச்சிருந்தா. இந்தா 2 ரூபாய். கிறுக்கு போயில. என்ன தீவா? காத்து கொடுத்தாலும் திட்டுறான், துட்டுனாலும் கிட்டுறான். பைத்தியக்காரன். யாரு? நானா? ஆமா. ஓங்கி அரைஞ்சனா கிறுக்கு தெரிஞ்சு போயிடும். போட. அறிவா ஒன்னெல்லாம் பொம்மிட்டு சொல்லி முட்டை வந்து தான் சரி போயிடும். போய பேச வந்துட்டான். பா இதுல எவ்வளவு இருக்குன்னு என்னங்கப்பா? ஏதுடா உங்களுக்கு இவ்வளவு பணம்? என்னங்கப்பா எவ்வளவு இருக்குன்னு? 200 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு. 2000க்கு மேலே இருக்கேம்மா. ஆறுமுகம், என்ன வட்டியும் முதலமா மொத்தமா 37,500 ரூபா இருக்கு. இனிமேல கடன் என் வீட்டு பக்கம் வந்துடாதப்பா. செத்தாலும் என் பணம் கூட உன் வீட்டு பக்கம் வராதியா. உன் பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? எப்படிடா பணத்தை ரெடி பண்ணீங்க? நீ வர்ற கஷ்டத்தை தாங்க முடியாம என்னென்ன வேலை பார்த்துருக்குன்னு இப்பத்தானே எனக்கே புரியுது. சாப்பிடுங்க ஐயா. 2 முட்டை மலாட்டைய, 2 தூங்காம ஒரு சிசியா. ஆனால் இந்த பையன் விளையாட கூட போகல.